என் சாவை கெடுத்துட்டீங்களடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைஞ்சு நின்னு காருக்கு முன்னாடி வந்து விழுந்தேன். ஜீப்புடா சர்ருன்னு போயிட்டீங்களடா. பாஸ் ஸ்டாப் இட். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். தற்கொலை ஒரு கோலத்தனம். கஷ்டத்தை எதிர்த்து தப்ப தள்ளி போட்டுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் தானே சொல்ல போறேன். அப்படின்னு யாரா சொன்னா? நாங்களே சூசைட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். வெல்கம் டு தி சாவு சங்கம். யுவர் குட் நேம்? அதிசயராஜ். மேட்ச் ஆகலையே. ஐ நோ. சரி, அதை விட மே ஐ நோ யுவர் டெத் ரீசன்? 272 பேரு கூட ஒரு மலேசிய விமானம் காணாம போச்சு. ஆமா, அதே மாதிரி என் மனசும் காணாம ஆடச்சி. யார் இந்த புது டியூ? இவன் என்ன பண்றாங்க? ஜீப் முன்னாடி வந்தவன் தான் நீ. ஐ அம் அதிசயராஜ் from UK. தள்ளி நின்னு பேசுற. காண்டு பிடிச்சவன். யூகேனா என்ன? உறையூர் குப்பம். சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் மாமா பொண்ணு நான் டிவியில வந்தா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்லை. தட்ஸ் வே ஐ அம் ட்ரைங் சூசைட். ஓ ஆமா, கழுத்துல என்னடா கேமரா? செல்ஃபி ப்ரோ. நான் சாகிறத நானே ஷூட் பண்ணி ஏதாவது டிவியில் வந்துச்சுன்னா அதை அவ பாப்பா இல்லையா? அது போதும் எனக்கு, அது போதும். அப்போ உனக்கு பிரியாணி வேணாமா? வேணும். சிக்கன் பிரியாணியா சொல்லு மச்சி. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரோசி பிரியாணி அப்படி தாண்டா இருக்கும். மூடிக்கு தின்னு. அடுத்து நாம எங்க, எப்போ, எப்படி சாக போறோம்? பக்கத்துல தான். இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தோம். இப்போ சாவ போறோம். அதை ஏன் பிரதர் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா எனர்ஜியா சொல்லுங்க. ஜாலியா சாக போறோம். டேய் புல்டாக் ஓடி வந்துடா. யார் நீங்க? பதறாத. உங்க ஓனர் பிரின்ஸ் சொல்லியிருந்தார்ல, 3 கெஸ்ட் வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி நல்லா பார்த்துக்கோன்னு. ஆமா, அது நாங்க தான். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களே, நான்லாம் உங்களை விட மாட்டேன். 4 பேரா? 3 பேர் தானே இருக்கோம். 3 பேரா? நான் ஒண்ணு, இந்த பொண்ணு ஒண்ணு, அவன். அப்போ 4ஆவது உன் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறானா? கதிரு, இவன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இவன் மூஞ்சி ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ரத்தங்கிக்கு செத்துருவீங்க. பார்த்தா பயமா தான்டா இருக்கு. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. தோ இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். தோ இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். தோ இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதனாலதான் சொல்றேன், இங்க தங்குறது சேஃப் இல்ல, போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டான். இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. டேய், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்க தங்க வச்சியன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 7 குள்ள ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வாராஜா, என்ன ராஜா எப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிண்டுமா தேடிட்டு இருந்த? கேண்டில் தேடிட்டு இருந்தியா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரானரியா பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள உட்னு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா, கால்ல விழு ராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன்.
பேய் கூட பேசுவானா? அப்போ இங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன 3 பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல கெட்டப்ப பாருங்க. கண்ணுல பூ விழுந்துருக்குது, டாக்டர் காட்டின அறிவேணா? போடா போடா. கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்கு நட வேலை. போடா போடா போடா. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. என்னடா அது காண்டாமிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க? ஏய், ரொம்ப நேரமா உனக்கு ஒண்ணு காட்டணும், பாக்குறிய? பக்கத்துல வராத. ஒரே ஒரு வாட்டி காட்டுறேன், பாக்குறிய? உன் மூஞ்ச பாக்குறதே கஷ்டம், சொன்னா கேளு. வேணாம், எனக்கு வேணும். நெத்தியில சுருட்ட மூடி. அட கரும முடிச்சவனே, இத போட்டு ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? This is my uncle daughter. She's a doctor. யூ ஆர் தி கம்பவுண்டர்? No, I am carpenter. நான் கூட கழுத மிக்கிறேன் நினைச்சேன். Thank you. இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்கு இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா நான் செத்தது வேஸ்டாருல. எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. பாத்ரூம்ல இருக்க பள்ளி செத்துற போறா. அப்பா போயிரு போயிரு போயிரு, மூஞ்சிலே முடிக்காத வந்தது. மாயம்மா, இவ்வளோ நாள் அந்த வீடு நம்மளோட கோட்டையா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிம்மதியை கெடுக்கிறானுங்க. நம்ம ஓனர் ஃபாரின்ல இருந்ததுனால நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வந்துருவங்களை பார்த்தா இங்கே தங்கிடுவானுங்க போல இருக்கு. எத்தனை பேரு? 4 பேரு. இல்ல 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 3 பேரு. அவனுங்க 4 பேரோ 3 பேரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுங்களை வெளியில அனுப்பணும்னா அது மங்களாவால மட்டும்தான் முடியும். அந்த மங்களா இங்க வரணும். அந்த மங்களா இந்த மங்களாவுக்கு வரணும். எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி தான் போயிட்டுருக்கு. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, இங்கே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஐயோ, டேய் கேட்டரா பேசிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை மச்சி, ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். பவர் ஸ்டார் டேட்ஸ் இருக்குது, அவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணிட்டேன்னு கேட்டார். சாரி சார், அதுக்கு தற்கொலையே பெட்டர்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன் பார்த்தாலும் மூஞ்ச டல்லாகவே வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? சார், உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குதா? எதையோ பெருசா இழந்த மாதிரி. ஹலோ, அவன் இப்போ தான் இப்படி இருக்கான். காலே விட்றா, இவளுக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா. அப்படி என்னப்பா எல்லா பொண்ணு பத்தியும் நீ தெரிஞ்சுக்கிட்ட? வா மச்சி, சேர்ந்தே குதிச்சிடலாம். உனக்கு என்னடா, 4 வருஷமா பின்னாடியே சுத்தனடா. அந்த அசோக் சொன்னது கடைசியில் உண்மையாயிடுச்சுல்ல. நானும் இதே முடிவுக்கு தாண்டா வரலான் இருந்தேன். எனக்கு லைஃப்பில் பெரிய டைரக்டர் ஆகணுன்றது தான் கனவு. கடைசியில் அது கனவாகவே போயிடுச்சு. என்னால் வேறு வேலைக்கெலாம் போக முடியாது மச்சி. உனக்கே தெரியும் வீட்டோட நிலைமை. அவங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பலடா. வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான்டா சந்தோஷமாக இருந்திருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்காக கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம்டா. உனக்கு வேணாம்னா சொல்லி இப்பயே குதிச்சிடலாம். டே மாப்பிள்ள, கொஞ்சம் யோசிச்சு பாடுறா.